வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து F62 ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஓரளவுக்கு நல்ல ப்ரைஸிங்லேயும் ஓரளவுக்கு நல்ல குட் ஸ்பெக்ஸ்லையும் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் அதற்கு குயிக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போய் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஃபோனை வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஃபோனை கொடுத்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபிலிப்ஸோட ஒயர்லெஸ் இயர்ஃபோன். அதோட அன்பாக்சிங் எடுத்து ரிவ்யூ வேணும்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கேலக்ஸி F62 கொடுத்துருக்காங்க. அதே சைடில் பார்த்தீங்கன்னா கேலக்ஸியும் கொடுத்துருக்காங்க. பின்னாடியும் அடுத்த சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கொடுக்கல. அதே இந்த சைடில் பின்னாடி பார்த்தீங்கன்னா பாக்ஸில் என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு காட்டியிருக்காங்க. அதே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேரியன்ட் இருக்குன்னு காட்டுறாங்க. என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். அதை பற்றி உள்ளே பார்ப்போம். இப்போ தான் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, உள்ளே பார்த்தீங்கன்னா சாம்சங் யூசர் மேனுவல்ஸ் தான் இருக்கும். ஒரு இது சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூசர் மேனுவல்ஸ் இருக்குது. சைடில் வச்சு நம்ம ஃபோனை பார்ப்போம். எஸ், இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபோன் கவர் ரேப் ஓப்பன் பண்ணிட்டு பேசுவோம். எஸ், செம்ம கிரேடியன்ட் லுக் கொடுக்குது. பார்த்தாலே தெரியும் செம்ம கிரேடியன்ட் லுக் கொடுக்குது. நான் வாங்கினது பார்த்திங்கன்னா ப்ளூ கலர். அதை பற்றி உள்ளே பேசுவோம். நெக்ஸ்ட் பாக்ஸில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சி டு டைப் சி கேபிள். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ நாளாக பார்த்திங்கன்னா சாம்சங்கில் வந்து USB டு டைப் சி கேபிள் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து டைப் சி டு டைப் சி கேபிளாக மாற்றிட்டாங்க. இந்த ஃபோனுக்கு மட்டுமா தெரில, ஆப்பிள் மாதிரி மாற்றிருக்காங்க. அதால் நீங்கள் வேறு சார்ஜர்லாம் கனெக்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட புது சார்ஜர் இருக்குது. இந்த சைடில் பார்த்திங்கனாலே தெரியும் நம்மளோட சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 25 வாட்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு இப்போ நம்ம ஃபோனை பார்த்துடலாம். இப்போ இதோட டிசைன் எடுத்துகிட்டு பாடியை பற்றி பார்த்துடலாம். டிசைன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி வந்து ஒரு கிரேடியன்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. மேலே ப்ளூ கலரும் கீழே சில்வர் கலரும் கொடுத்துருக்காங்க. பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாடி ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக், அதாவது கிளாஸ்டிக்கில் மேக் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக்லேயே கொடுத்துருக்காங்க. அதுவும் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் மேட் பண்ணியிருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குவாட் கேமரா செட்டப், அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாஷ் லைட் இருக்குது. அதை பற்றி பின்னாடி பேசுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 கிராம்ஸ் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1/4 கிலோன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. இது ஏன் இவ்வளோ வெயிட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம பேட்டரி செக்ஷனில் பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட போர்ட்ஸ் பற்றி பார்த்தோம்னா சைடில் பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பட்டன் இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா பிக்ஸ்பி பட்டனாகவும் லான்ச் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராகவும் ஒர்க் ஆகுது. அது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் ராக்கர் கீ இருக்குது. அதே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மைக் இருக்குது. அதில் டைப் சி போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக் இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2+1 சிம் ஸ்லாட். அதாவது பார்த்தீங்கன்னா 2 சிம், அதில் ஒரு மெமரி கார்டு அட் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஓரளவுக்கு ஓகேயா இருக்குது. இப்போ என்னோட டிஸ்பிளே பற்றி பார்த்துடலாம். இப்போ டிஸ்பிளே பற்றி பார்த்துக்கலாம். இப்போ டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா 6.67 சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. வித் ஃபுல் HD ரெசல்யூஷன் கொடுத்துருந்தாங்க. முன்னாடி இந்த பட்ஜெட்லலாம் பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து ஃபுல் HD ரெசல்யூஷனை கட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இதில் வந்து கொண்டு வந்திருக்கு, ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 420 nits வரைக்கும் போகும். வெளியே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பிரைட்டாகவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது, சொல்லவே தேவையில்லை. சாம்சங்கோட டிஸ்பிளே குறை வைக்கவே மாட்டாங்க, எப்போயுமே நல்லாவே இருக்குது. டிஸ்பிளேலாம் பார்த்தீங்கன்னா அவுட்டோர் இன்டோர் நைட்லலாம் பார்க்கும்போது சூப்பராகவே இருக்குது. நீங்கள் வந்து வெளியே யூஸ் பண்ணால் கூட நல்லா இருக்குது. இப்போ என்னோட ப்ராசரை பற்றி பார்த்தோம்னா இதில் பார்த்தீங்கன்னா Exynos 9825 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிப் இந்த 20,000 பட்ஜெட்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிப். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா Note 10 இருக்காது, அதாவது கேலக்ஸி Note 10 அந்த ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் 1 லட்ச ரூபாய் ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த சிப்பை தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சிப்பை வந்து இந்த 20,000 ரூபாய் ஃபோனுக்கு கொண்டு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நார்மல் யூஸுக்கு வந்து பெருசாக எதுவுமே தெரில, நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரியும் நல்லா குறையாமல் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 7000 mAh பேட்டரி இருக்கிறதால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேமிங் விளையாடுறோம்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்குது. எந்த லேகும் இல்லை. நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக லேக் இல்லை. கொஞ்சம் ஹை கிராஃபிக்ஸில் போனீங்கன்னா லைட்டாக ஒரு ஃப்ரேம் ட்ராக்கர் மாதிரி தான் இருக்கும். அதால் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை வந்து நீங்கள் நார்மல் கேமிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து நீங்கள் ஒரு கேமராக இருந்தீங்கன்னா அதுக்கும் நல்லா ஹெவியாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே இருக்குது. இதோட OS பற்றி பார்த்தோம்னா இதில் பார்த்தீங்கன்னா Android 11 மேலே பார்த்தீங்கன்னா One UI 3.1 கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடியே சொல்ல மாதிரி, அதாவது எல்லா வீடியோவில் சொல்ல மாதிரி One UI தான் எனக்கு பர்சனல் ஃபேவரட்டான OS. ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்னஸ் இருக்கும், அது நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் அதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறையா ப்ளோட்வேர்ஸ் இருக்கும், எக்கச்சக்க ப்ளோட்வேர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோன்பே,
ரம்மி சர்க்கிள், அதுக்கப்புறம் வேறு என்ன பிரெயின் கேம்னு இருக்கும். அந்த மாதிரி நிறைய ப்ளோட்வேர்ஸ் இருக்குதுல, அது பார்த்தீங்கன்னா நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஆனால் ஏன் இப்படி இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறாங்கன்னு தெரியல. அதே ரிமூவ் பண்ணி கொடுத்தா இதுதான் என்னோட பெஸ்ட் OS. இப்போ என்னோட கேமரா பற்றி பார்த்தோம்னா இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் மெயின் செல்லிங் பாயிண்டாக வைக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து 64 மெகாபிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சல் மேக்ரோ அண்ட் டெப்த்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த தடவை வந்து 5 மெகாபிக்சல் மேக்ரோ அண்ட் டெப்த் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்ஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கேமராலேருந்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. போர்ட்ரைட் வீடியோ, அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பிளர் பேக்ரவுண்ட் பிளர் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மட்டும் தான் எடுக்க முடியும். ஆனால் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா போர்ட்ரைட் வீடியோ எடுக்க முடியும். அதில் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் லேப்ஸ் அந்த மாதிரி நிறைய இது கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ஷார்ட்ஸில் நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா கேலக்ஸி F62 இருக்க ரேர் கேமரா வீடியோ தான். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டே லைட்டில் சூப்பராக இருக்குது, எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை வந்து பிரைமரி கேமராவை கூட மாற்றிடலான்னு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக் குவாலிட்டி ஸ்டெபிலைசேஷன்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ரேர் கேமரா சூப்பராக இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த சாம்சங் கேலக்ஸி F62 தான் ஷூட் பண்ணுறது. இதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் ஒயிட் ஆங்கிள் அதெல்லாம் போக முடியும். இதை பாருங்கள், ஜூம் போய்க்கலாம், அல்ட்ரா வைடுக்கும் போய்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 1080pல ஷூட் பண்ணுறது தான். அடுத்தது ஒரு செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 16 மெகாபிக்சல் தான் சாம்சங் கொடுத்துருந்தாங்க இந்த ப்ரைஸுக்கு. ஆனால் இப்போ 32 மெகாபிக்சலுக்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் வந்து சூப்பராகவே இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா லோ லைட், அதாவது வந்து கொஞ்சம் லைட் மிஸ் ஆனாலும் வந்து அந்த நாய்ஸ் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேர் கேமராவில் கொடுத்த மாதிரி இந்த செல்ஃபி கேமராலையும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த கேமராலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4K 30 FPS வரைக்கும் எடுக்க முடியும்னு சொல்லுவாங்க. அதோட ஷார்ட்ஸ்லாம் இப்போ பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சாம்சங் கேலக்ஸி F62 ஷூட் பண்ணுற இதுனா இதோட மைக் குவாலிட்டி ஸ்டெபிலைசேஷன்லாம் பாருங்கள். டே லைட்டில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்குது கேமரா. இதை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், சூப்பராக இருக்குது டே லைட்டில். எனக்கு பொறுத்த வரைக்கும் செல்ஃபி கேமரா சூப்பராக இருக்குது. இப்போ என்னோட பேட்டரி பற்றி பார்த்துடலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃபோன் இதால் தான் இவ்வளோ வெயிட்டாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. பேட்டரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சார்ஜரை பற்றி பேசணும். இந்த சார்ஜர் பார்த்தீங்கன்னா வந்து டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அதால் பார்த்தீங்கன்னா நம்ம வேறு மற்ற இப்போ சப்போஸ் எமர்ஜென்சிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேறு யார்கிட்ட வந்து வாங்கி சார்ஜ் போடுவோம். இதில் போட முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா டைப் சி டு டைப் சி கேபிள் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனால் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் சார்ஜிங் பண்ண முடியும். ரிவர்ஸ் சார்ஜிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன்லேருந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஃபோனை வந்து பவர் பேங்க் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோன்லேருந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து சப்ளை பண்ண முடியும். ஆனால் இந்த ஃபோன் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா வேறு ஃபோன்லேருந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி எடுத்துக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து வேறு ஃபோன் M21 கனெக்ட் பண்ணி வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைப் சி டு டைப் சி போர்டை கனெக்ட் பண்ணேன்னா இந்த ஃபோனில் இருக்க சார்ஜை பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் எடுத்துக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. சப்போஸ் ஏதாவது மாற்றம் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ என்னோட பேட்டரி பற்றி பேசலாம். இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய பேட்டரி. அதால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வெயிட்டாக இருக்குது. இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசரோ கம்பைன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான ஃபோனாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசர் ஹெவி டாஸ்கிங் கொடுத்தா கூட இந்த பேட்டரி மேனேஜ் பண்ணிட முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஹெவி கேமராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து பயங்கரமாக கேம் விளாட்றீங்கன்னா அசலாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வரும்னு சொல்கிறாங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸுக்கும் இந்த பேட்டரிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வரும்னு சொல்கிறாங்க. அதே நீங்கள் கால் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் வாட்ஸ்அப் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 2 நாள் மேக்ஸிமம் வரும். இல்லைனா பார்த்தீங்கன்னா 1.5 நாள் இல்லை 1 நாள் அந்த மாதிரி வரும். நீங்கள் ரொம்ப எவ்வளோ கால்ஸ் அட்டன் பண்ணுறேன்னு பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் அவ்வளோ அட்டன் பண்ணாலும் 2 நாள் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சார்ஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 25 ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2 hours கிட்ட வந்து ஃபுல் சார்ஜ் ஆகுது. இதை கொஞ்சம் வந்து 30 வாட்ஸாக கொடுத்துருக்கலாம் என்னோட சஜஷன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு எல்லாருமே கொடுக்குறாங்க. 25 வாட் பத்தில் 33 வாட் அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை பற்றி பார்த்துக்கலாம். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா பவர் பட்டனாக தான் இருக்குது. இந்த பவர் பட்டன் பார்த்தீங்கன்னா லைட்டாக உள்ளே இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. இப்போ நான் இதை ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இன்னொரு தடவை பண்ணுறேன்.
பார்த்தீங்கன்னா எவ்வளோ குயிக்காக இருக்குன்னு. இந்த மாதிரி வந்து நீங்கள் டக்குன்னு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபிங்கரை மட்டும் கரெக்டாக வைக்கணும். அதுக்கப்புறம் இதில் என்ன சின்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரே கொடுத்துருக்கலாம். AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். இதோட வேரியன்ஸ் பற்றி பார்த்தோம்னா இல்லை 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. அதே 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. இந்த ரெண்டு வேரியண்ட்டாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பற்றி பார்த்தோன்னா இது பார்த்தீங்கன்னா வந்து 6GB RAM 128 பார்த்தீங்கன்னா 20,000, 8GB RAM 128 பார்த்தீங்கன்னா 22,000 இருந்தது. லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 25 இருந்தது. அதாவது வந்து ஹையர் வெர்ஷன் வந்து 25 இருந்தது. ஆனால் இப்போ குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோன்ஸ் அண்டர் பார்த்தீங்கன்னா 20,000 வந்து அதாவது பேஸ் வேரியண்ட்டை வாங்குறீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோன்ஸ் அண்டர் 20,000 சொல்லலாம். நீங்கள் இதை தாராளமாக வாங்கலாம். வாங்குறீங்கன்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த ஃபோனோட பாசிட்டிவ்ஸ் அது நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துலாம். பாசிட்டிவ்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோமே. இதில் பார்த்தீங்கன்னா 6.67 inch சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. வித் ஃபுல் HD+ ரெசல்யூஷனோட கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸ்லையும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் யூசர்லையும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. டிஸ்பிளே வந்து செம்மையாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட டிஸ்பிளே குறைய வைக்க மாட்டாங்க. செகண்ட் பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசஸர் தான். இதில் பார்த்தீங்கன்னா Exynos 9825 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 1.5 வருஷத்துக்கு முன்னாடி Note 10 ஃபோனில், அதாவது வந்து 1 லட்ச ரூபாய் ஃபோனில் யூஸ் பண்ணுது. இப்போ வந்து இந்த 20,000 ரூபாய் ஃபோனுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராசஸர் இந்த ப்ரைஸில் சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்ல கேமிங் பண்ண முடியுது. அதாவது வந்து ஹை கிராஃபிக்ஸில் கேம் விளையாட முடியுது. லைட்டாக ஒரு ஃபேம் ட்ராப் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் யூசேஜுக்குலாம் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் நார்மல் யூசேஜ் பண்ணுறீங்கன்னா கவலையே பட தேவையில்லை. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி தான். இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஹெவி கேமிங் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, இந்த ப்ராசரை வச்சு அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி இருக்குது. அதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெவி கேம் விளாண்டா கூட ஒரு நாள் அசலாக நிற்கும். அதுக்கப்புறம் நார்மலாக பேசுனீங்க, அதாவது நார்மலாக கால், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா 2 நாள் இல்லை 1.5 நாள் மேலே நிற்கும். நம்ம ஃபோர்த் பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட கேமரா. அதாவது கேமரா பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த அல்ட்ரா ஒயிட் ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. எந்த நாய்ஸும் இல்லாமல் கலர் அது அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சாம்சங் ஃபோனில் எந்த சாம்சங் ஃபோன்லையும் கொடுக்காது. அதாவது இந்த பட்ஜெட்டில் எந்த சாம்சங் ஃபோன்லையும் கொடுக்காததுக்கு அளவுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் வீடியோ, போர்ட்ரேட் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் லேப்ஸ், டைம் லேப்ஸ், அதுக்கப்புறம் வந்து சூப்பர் ஸ்லோ மோஷன் அந்த மாதிரி எக்கச்சக்க இது கொடுத்துருக்காங்க. அதை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வீடியோஸ் எடுக்க முடியும், நிறைய ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேக்கும் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஷார்ட்ஸ் வந்து உடனே, அதாவது வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வீடியோ எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு மூவ்மெண்ட் பண்ணி அதே பார்த்தீங்கன்னா நிறைய 15 வகமாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதுவும் வந்து எனக்கு பிடிச்சிருந்துரு. இப்போ நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லேருந்தே அமைக்குது. எல்லா சாம்சங் ஃபோன்லேயும் சொல்கிற மாதிரி தான். டிபியூ கேஸ் இல்லை, இயர்ஃபோன் இல்லை. இயர்ஃபோனை கூட விட்டுறலாம். டிபியூ கேஸ் ஏன் கொடுக்கலன்னு தெரில. ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் தான் போகுது. அதை ஏன் சாம்சங் இப்படி ஸ்டாப் பண்ணுறாங்கன்னு தெரில. டிபியூ கேஸ் கொடுத்துருக்கலாம். நம்ம செகண்ட் நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசைனில் தான் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் பிக்கப் ஆகுது. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்மட்ஜ் வந்து அப்படியே பிக்கப் ஆகிடுது. அதை தொடச்சிக்கலாம். ஆனால் நம்ம டிபியூ கேஸ் வாங்கி போட்டால் தான் வந்து அந்த ஸ்மட்ஜெலாம் உழாது. ஓரளவுக்கு நல்ல ஃபோன் மாதிரி இருக்கும். இல்லைனா பார்த்தீங்கன்னா என்னடா இப்போ வாங்கியே இவ்வளோ பழைய ஃபோன் ஆயிடுச்சுன்னு நம்ம யோசிக்க தோணும். அதால் பார்த்தீங்கன்னா டிபியூ கேஸ் வாங்கிடுங்க. அதால் தான் பார்த்தீங்கன்னா அதை முன்னாடி சொன்னேன். நம்ம தேர்ட் நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமராவில் தான். இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா நைட் மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது வந்து இருட்டில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது வந்து கொஞ்சம் லைட் இருந்தாலும் போதும் அதை வந்து நல்லா காட்டிடும்னு சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம ஃபோட்டோ எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய நாய்ஸ் இருக்குது. அதால் பார்த்தீங்கன்னா எனக்கு இது பிடிக்கல. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கல. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து இருட்டில் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நைட் மோடை யூஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், லைட்டாக கலர் கொடுக்குற மாதிரி இருக்குது. மற்றபடி பெருசாக எதுவும் கிடையாது. அடுத்து ஃபோர்த் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்ஸ் சார்ஜிங் தான். இந்த முன்னாடியே சொன்ன மாதிரி ரிவர்ஸ் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பவர் பேங்காக இருக்க மாட்டேது. வேறு ஃபோனை பவர் பேங்க் எடுத்து அதுலேருந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் எடுத்துக்கிறது தவிர இது பவர் பேங்காக இருக்க மாட்டேது. இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் யாருக்கெல்லாம் சூட் ஆகும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு கேமராக இருக்கீங்க, அதாவது வந்து கேமராக இருந்துட்டு ஒரு ஃபோன் வாங்கணும், அதுவும் வந்து 20,000 பட்ஜெட்குள்ளே வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோனை வாங்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நல்லா கால், அது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் பார்க்குறீங்கன்னா இந்த ஃபோனை சஜஸ்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய யூடியூப் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நேரம் யூடியூப் பார்க்குறீங்க, இல்லை நிறைய நேரம் வந்து யூடியூப் வீடியோஸ் கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தீங்கன்னா கூட இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கேமரா நல்லா இருக்குது, பேட்டரி நல்லா இருக்குது, யூடியூப் வீடியோஸை பார்க்கறதுக்கு டிஸ்பிளே நல்லா இருக்குது. ஓரளவுக்கு சூப்பரான ஃபோன்னே சொல்லலாம். 20,000 ரூபாய்க்குள்ள சாம்சங்கில் ட்ரை பண்ணுறதா இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ மூலமாக பார்த்தீங்கன்னா சாம்சங் F62 பற்றி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. அதில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா நீங்கள் 20,000 ரூபாய்க்குள்ள ஃபோன் வாங்குற மாதிரி இருந்தால் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லாஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை விடுங்க. பாய். பட் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ போட்டுருந்து அதை பார்க்கணுன்னா சைடில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். பாய்.